ஒரு அழகான கிராமத்துல அப்புன்னு ஒரு சமையல்காரர் இருந்தாரு. அவர் ஒரு பெரிய தோசை சுத்த ஆரம்பிச்சாரு. புஸ்ஸுன்னு சத்தம். அந்த தோசை மெல்ல மெல்ல ஒரு பெரிய வட்டமாச்சு. அப்போ அதை திருப்ப கஷ்டப்பட்டாரு. ஹை வரலையே அப்படின்னு சொல்லி ஹோய் ஒரு தட்டு தட்டுனாரு. தோசை அப்படியே மேல பறந்து போச்சு. அப்போ மரத்தடியில தாத்தா ஒருத்தர் வாயை திறந்து தூங்கிட்டு இருந்தாரு. பறந்து வந்த தோசை பச்சக்குன்னு தாத்தா தலையில விழுந்துருச்சு. தாத்தா முழிச்சு பார்த்தாரு. அவர் தலையில ஒரு தோசை தொப்பி. உடனே ஒரு குட்டி ஆடு ஓடி வந்து அந்த தோசையை மென்னு தின்னுடுச்சு. அப்போ சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் இன்னொரு தோசை ஊத்துனாரு. இந்த முறை தோசை ஒரு பெரிய நட்சத்திரம் போல வந்துச்சு. அங்க ஒரு அக்கா தலையில குடத்தோட பாட்டு பாடி நடந்து வந்தாங்க. அந்த நட்சத்திர தோசை ஓய் குடத்தை டக்குன்னு மூடிடுச்சு. அட புது மூடி அந்த அக்கா சந்தோஷமா சிரிச்சாங்க. இப்போ ஒரு இதய வடிவ தோசையை சுட்டாரு. அங்க ஒரு குழந்தை வா வா அழுதுட்டு இருந்துச்சு. அந்த தோசையை பார்த்ததும் குழந்தை அழுகையை நிறுத்திடுச்சு. திடீர்னு வானத்துல இருந்து சாரல் மழை வந்துச்சு. அப்போ ஒரு பெரிய குடை தோசை சுட்டு மேலே வீசுனாரு. அந்த தோசை ஒரு பெரிய தோசை குடை போல விரிஞ்சது. ஊர் மக்கள் எல்லாம் நனையாம அந்த குடைக்குள்ள வந்து நின்னாங்க. மழை நின்னதும் தோசை மெதுவா தரைக்கு வந்து இறங்குச்சு. ஒரு குட்டி பூனை ஓடி வந்து மியாவுன்னு சொல்லி தோசையை தொட்டுச்சு. அப்போ இப்போ ஒரு சதுர வடிவ தோசையை சுட்டார். அங்க ஒரு தையல்காரர் தன்னோட துணியை தேடிட்டு இருந்தாரு. சதுர தோசை அவர் கையில வந்து விழுந்து ஒரு கைக்குட்டையாச்சு. அதை வச்சு அவர் முகத்தை துடைக்க தோசை மொறுமொறுன்னு உடைஞ்சது. இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் ஹாஹான்னு சிரிச்சாங்க. அப்போ இப்போ கலர் கலரான மாவு எடுத்து தோசை ஊத்துனாரு. சிவப்பு பச்சைன்னு ஒரு வானவில் தோசை ரெடியாச்சு. அது மேல பறந்து போய் ஒரு ஊஞ்சல் மாதிரி தொங்குச்சு. குட்டி குரங்குகள் அந்த தோசை ஊஞ்சல்ல ஜாலியா விளையாடிச்சு. திடீர்னு தோசை தீர்ந்து போக குரங்குகள் தபக்கனு கீழே விழுந்துச்சு. ஆனாலும் குரங்குகள் பயப்படாம கிச்சு கிச்சுன்னு சேச்சுக்கிட்டே ஓடிடுச்சு. அப்போ இப்போ ஒரு யானை முக தோசையை சுட்டாரு. அந்த தோசை பறந்து போய் ஒரு பழைய சுவர்ல ஒட்டிக்கிச்சு. பாக்குறதுக்கு அது ஒரு அழகான பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு. அப்போ அங்க வந்த கிராமத்து தலைவருக்கு பயங்கரமா பசி வந்துச்சு. அவர் அந்த சுவர் தோசையை அப்படியே பீந்து ருசிச்சு சாப்பிட்டாரு. அடுத்து அப்பு ஒரு நீளமான ரயில் வண்டி தோசை சுட்டாரு. அந்த ரயில் தோசை தெரு முழுதும் குச்சு குச்சுன்னு பறந்து போச்சு. மக்கள் எல்லாரும் ஓடி வந்து ஒரு துண்டு பீந்து சாப்பிட்டாங்க. மாலை நேரம் வந்துச்சு. வானம் எல்லாமும் ஆரஞ்சு கலர்ல மாறிடுச்சு. அப்போ இப்போ ஒரு பெரிய நிலா தோசை சுட்டு மேல வீசுனாரு. அந்த நிலா தோசை வானத்துல அப்படியே அழகா ஜொலிச்சது. கிராமமே ஒரு பெரிய தோசை திருவிழா கொண்டாட்டமா மாறுச்சு. எல்லாரும் கை கோர்த்து சந்தோஷமா பாட்டு பாடி ஆடுனாங்க. அப்போ சிரிச்சுக்கிட்டே
எல்லாருக்கும் டாட்டா காமிச்சாரு. எல்லாரும் வயிறு நிறைய தோசை சாப்பிட்டு சந்தோஷமா தூங்குனாங்க.